முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது. பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது, குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும். இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது, நல்ல நேரம் குறிப்பது, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பேங்குக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்குறது, இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கேலண்டர் இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க. கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும். இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசியர் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க. இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது, விரைவில் அதை அறிவிப்போம். ஆனால் பஞ்சாங்கம், ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும், பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும், பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை, அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும். திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும். நட்சத்திரத்தை டெய்லி உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும். யோகத்தை கூறுவதனால வியாதிகள் குணமாகும். கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை. ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என் அப்பன் செந்தூர்முருகன் எல்லா நன்மைகளையும் அருள் புரிவாராக. இன்று விஸ்வாஸ் வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 6ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடம். சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 32 நிமிடம். இன்று சமநோக்கு நாள். வாரசூலை மேற்கு. பரிகாரம், எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்திரை. சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் பூரட்டாதி. நித்திய யோகம் வேதிபாதம் காலை 10:12 வரை, பின் வரியான். வளர்பிறை தீதி ஏகாதேசி முன்னிரவு 4 மணி 48 நிமிடம் வரை, பின் துவாதேசி. கரணம் வணிசை மதியம் 3 மணி 31 நிமிடம் வரை, பின் பத்திரை இரவு 4 மணி முதல் 48 நிமிடம் வரை, பின் பவம். இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: மாயவரம் ஸ்ரீ கௌரி ஸ்ரீ மயூரநாதர் திருக்கல்யாணம், காஞ்சி குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் ரத உற்சவம், திருப்பத்தூர் அக்னிபுரீஸ்வரர் வெள்ளி விருஷப சேவை, இரவு ஓலை சப்பரத்தில் பவனி, மதுரை ஸ்ரீ கூடரக பெருமாள் யானை வாகனத்தில் பவனி, காட்டுப்பருவூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கருட வாகனத்தில் பவனி, சோழவந்தான் ஸ்ரீ ஜனகாய் மாரியம்மன் ரிஷப சேவை.
என்று செய்வதற்கு உகந்த பணிகள். சாலை அமைப்பதற்கும் உபதேசம் பெறுவதற்கும் மருந்து உட்கொள்ளவும் தீட்சை கொடுப்பதற்கும் ஆபரணம் அணியவும் தொழில் தொடங்கவும் குடும்பத்தில் சுபகாரியம் பேசவும் என்று உகந்த நாள். இன்றைய கிரக பயிற்சிகள்: இன்று காலை 9:26 புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், இன்று இரவு 2:12 செவ்வாய் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்.